இங்கே ராஜியும் மீனாவும் சரி நாங்கள் 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தங்கமயில் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் தங்கமயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டத்தோட அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மாவை ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு என்ன தங்கமயில் என்ன மார்க்கெட்டில் இருக்கியா ஒரே சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நான் வந்துட்டு ஸ்கூலில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அது சரி ஏன் உங்கள் குரலெல்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்டி பிள்ளைங்களாம் வந்துட்டு நீ சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களா, அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி என்கிட்ட ஐடியா கேட்கறதுக்கு கால் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு யாரை பார்த்தாலும் வந்துட்டு எனக்கு பயமாக வருதுமா, யாராவது 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருந்தால் கூட என்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் கேட்கறதுக்கு தான் வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்து செத்துட்ருக்கேம்மா. அது மட்டும் இல்லைம்மா இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ராஜியும் மீனாவும் வந்துட்டு என்னை பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கே வந்துட்டாங்க. என்னடி சொல்கிற, அவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. தெரியலம்மா, அவங்களுக்கு வந்துட்டு எம்மளை ஏதோ சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்லி நினைக்கிறேம்மா. என்னடி சொல்கிற, என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா அன்னைக்கே கேட்டாக்கல்ல சர்டிஃபிகேட் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு. ஆமாண்டி, ஆனால் நீ தான் வந்துட்டு எதையும் சொல்லி சமாளிச்சுன்னு சொன்னையே. அதுதான்மா, அதைத்தான் ஒரு வேளை அவங்க நம்பல போல இருக்குதே, அதுக்கு தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு சரி விடுமையில் ஸ்கூலுக்கு வந்ததுனால வந்துட்டு என்ன ஆயிட போகுது. இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல, ஆனால் இருந்தாலும் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தோட தான் அவங்க வந்திருக்காங்க. பெருசாக வந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி தோணுதுமா. அதை கேட்டவங்க அம்மா பெருசாக வந்த பிரச்சனையே வந்துட்டு நான் எந்த விதத்தில் எப்படி சமாளிச்சேன்னு சொல்லி நீயே பார்த்தே. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ வரப்போகிற பிரச்சனையெல்லாம் வந்து நினச்சி கவலைப்படுற, இங்கே பாரு என்ன வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பவும் இங்கே தங்கமயில் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்கவும் இங்கே பாரு அரண்டவங்க கண்ணுக்கு வந்துட்டு இருண்டுதல்ல பேயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ வந்துட்டு தேவையில்லாமல் கண்டதை யோசிச்சுட்டு இருக்காத புரியுதா. இல்லைம்மா அது இல்லைம்மா, அது நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லவும் அந்த கிளாஸில் பசங்க சவுண்டு போடுறது என் காதை அடைக்குதுடி, அதனால் போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லவும் இல்லைம்மா சொன்னால் கேளுமா அப்படிங்கவும் இங்கே பாரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நீ தேவையில்லாமல் பயப்படாத, எந்த பிரச்சனை வந்தாலும் அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே தங்கமயில் பார்த்தீங்கன்னா அம்மான்னு சொல்லி கத்திட்டு இருக்கோம், அவங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இங்கே தங்கமயில் ஐயோ நம்ம இவ்வளோ பயந்துட்டு இருக்க இந்த அம்மா வேற சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடய நின்றுட்டு இருக்காங்க. இங்கே அரசி பழனியை உட்கார வச்சு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ சரவணன் இருந்துட்டு மாமா நீங்கள் வந்துட்டு அந்த பூ போட்ட சட்டையெல்லாம் போடாதீங்க, அந்த மாதிரி பிளைன் சட்டையை நல்லதாக பொண்ணு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து செந்தில் இருந்துட்டு என்ன இம்பிட்டு நேரம் மேக்கப் போயிட்டு இருக்குது, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லவும் அப்போ அரசி இருந்துட்டு இல்லைண்ணா இன்னும் கொஞ்சம் நேரம் தானே, இருண்ணா இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ சரவணன் இருந்துட்டு இதுவே மாமாவுக்கு நல்லா தான் இருக்குது போது விட்டுரு அப்படிங்கிறாரு. இங்கே பாருண்ணே உனக்கு மேக்கப் பற்றியெல்லாம் வந்துட்டு என்ன தெரியும், நான் பார்த்துக்கிறேன் நீ பேசாமல் இருண்ணே அப்படின்னு சொல்லி அரசி சொல்கிறாங்க. இங்கே பழனி இருந்துட்டு எதுக்குமா எனக்கு இதெல்லாம் போது விடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அரசி இருந்துட்டு ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும் பின்ன என்னம்மா கல்யாணம்மா பொண்ணு பார்க்கறதுக்கு தானே போகிறோம், எம்பிட்டு நேரம் தான் வந்துட்டு இப்படி என் முகரையே போட்டு தடவிட்டே இருப்பீங்க, பார்த்து என்னை பார்த்து பொண்ணு பயந்துட போகுது அப்படிங்கிறாரு. அப்போ அரசி இருந்துட்டு மாமா நீங்களே வந்துட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் வந்துட்டு உங்களை சூப்பராக மாற்றி வச்சுருக்கேன், எனது ஆச்சரியப்படுற மாதிரியா இல்லை அடையாளம் தெரிய மாதிரியா மாற்றி வச்சிருக்கியா. பழனி இப்படி சொல்லவும் கதை இருந்துட்டு மாமா நீங்களே போய் கண்ணாடியில் பாருங்க மாமா அப்படிங்கிறாரு. கண்ணாடி பார்த்துட்டு இங்கே பழனி பார்த்தீங்கன்னா மூஞ்சி தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கதை இருந்துட்டு என்ன மாமா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே சரவணனும் இப்படி நெடுக்கெல்லாம் எடுத்துட்டு அம்புட்டு அழகாக இருக்கீங்க மாமா நீங்கள் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரசி இருந்துட்டு எப்படி மாமா என்னோட மேக்கப் அப்படின்னு சொல்லவும் சூப்பராக இருக்குது அரசி, பிரமாதமாக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. சரி மாமா ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு இதுவே ஓகேவா இல்லை ஹேர் ஸ்டைல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக மாற்றலாமா அப்படின்னு சொல்லி அரசி கேட்குறாங்க. மாற்றுறதுனா எப்படிமா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். இல்லை மாமா அந்த ஜெல்லெல்லாம் போட்டு அப்படியே சும்மா சூப்பராக ஸ்டைலாக மாற்றிடலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி இந்த வயக்காட்டில் வந்துட்டு நாற்றுங்களும் நட்டுக்கிட்டு நிற்கணுமே அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் மாமா அப்படியே தான் அப்படின்னு சொல்லி அரசி சொல்லவும் ஐயோ வேணாம் தை வேணாம் எனக்கு வந்துட்டு இப்போ இருக்க ஹேர் ஸ்டைலே போதும் அப்படிங்கிறாரு. எனக்கு இது சுருட்ட முடியே போதும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சரண் வந்துட்டு இங்கே பாருங்க மாமா பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு காஃபி கொடுக்கறக்கு வருவாங்க, வந்து பார்த்துட்டு வந்துட்டு உங்களை பிடிச்சி போயிட்டு நான் கட்டுனா இந்த மாப்பிள்ளையை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி சொல்ல போகிறாங்க பாருங்களேன். அதை கேட்ட பழனி அட போடா நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ செந்தில் இருந்துட்டு என்னம்மா தனியாலாம் பொண்ணுக்கிட்ட பேசுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்ட பழனி பதறிட்டு ஐயோ பொண்ணுக்கிட்ட தனியாக வேற பேசணுமா, ஆமாம்மாம்மா நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு தனியாக பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் இல்லை. அதை கேட்ட பழனி ஆமாண்டா நீ சொல்கிற, ஆனால் மச்சா பேச விடுவாரா இல்லையான்னு சொல்லி தெரியலையே. அப்போ கதிர் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மாம்மா, ஒருத்தர் பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம்னா ஃபோன் நம்பர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பேசி ஒருத்தர் நீங்களே புரிஞ்சுக்கலாம்ல. இதையெல்லாம் கேட்ட பழனி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைகளா எனக்கு வந்துட்டு நேரம் ஆக வந்துட்டு ஒரே படப்படப்பாக இருக்குடா அப்படிங்கிறாரு. ஏன் மாமா அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும் எனக்கு தெரியலடா அப்படிங்கிறாரு. உடனே அரசி பார்த்தீங்கன்னா பழனி ஒரு இடி அடிச்சுட்டு என்னமோ இப்போ தான் முதல் முறையாக பொண்ணு பார்க்க போகிற மாதிரி ரொம்ப தான் பண்ணுறீங்க, ரொம்ப ஓவராக சீன் போடாதீங்க, இது 7வது தடவையா 8வது தடவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 11வது தடவை அப்படின்னு சொல்லி பழனி சொல்லவும் அரசி அப்பா எம்மாடி அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு பழனிவேல் 11 பாக்குப்பா மாமா இங்கே பாருங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த சம்மந்தம் நம்மளுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறாரு. அதை கிட்ட செந்தில் என்ன கன்றாவி கணக்குனா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
டேய் அதெல்லாம் அப்படிதான்டா, நீ அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்லவும், இங்கே பழனியும் ஐயோ இவனுக்கு சொல்கிறத நம்ம நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி பிணாத்திட்டு இருக்காரு. அதை பார்த்த சரவணன், என்னம்மா அதுக்குள்ளே முகத்தில் இருக்கிற பளபளப்பெல்லாம் காணாமல் போயிடுச்சு, அப்படியா நான் வேணா தேங்காய் நாரை போட்டு தேய்ச்சிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லி பழனி எந்திரிக்கிறாரு. அப்போ செந்தில் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் பேசாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு நீ கொஞ்சம் டச்சப் பண்ணி விடு அப்படிங்கிறாரு. இங்கே கோமதி எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கோம். இப்போ அங்கே வந்து பாண்டிட்டு வந்துட்டு என்ன கோமதி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க நான். அது சரி, கார் வந்துட்டு ரொம்ப நேரமாச்சு, இன்னும் யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதோ ரெடி ஆகிட்டே இருக்காங்க, வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் நேரம் வேற ஆகுது கோமதி. அப்போ கோமதி இருந்துட்டு எங்கள் பழனிக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்க போகிறது வந்துட்டு சந்தோஷம்தான், ஆனால் அம்மாவை நினச்சி அவன் ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. ஆமாம் கோமதி, என்னதான் இத்தனை பேர் கூட இருந்தாலும் பெத்த தாய் கூட இருக்கிற மாதிரி வருமா? பழனி வருத்தப்படுறது நியாயம் தானே? அப்போ கோமதி இருந்துட்டு அவனோட கல்யாணத்துக்காவது வந்துட்டு அம்மா வரணுங்க. என்ன கோமதி இப்படி சொல்லிட்ட, அது எப்படி அவங்க வராமல் இருப்பாங்க? நீ வேணா பார்த்துட்டே இரு, கண்டிப்பாக பழனி கல்யாணத்துக்கு உங்கள் அம்மா வருவாங்க. நீ பாரு கோமதி, உங்கள் அண்ணனுங்களே மனசு மாதிரி வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பாண்டியன் இப்படி சொல்லிட்டு சிரிக்கவும் அப்போ கோமதி இருந்துட்டு எங்கள் அண்ணங்க ஒரு வேளை அப்படி கல்யாணத்துக்கு வந்தால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட பாண்டியன், இது என்ன வம்பா இருக்குது, இது வந்துட்டு அவங்க கூட பிறந்த தம்பியோட கல்யாணம், பழனி கல்யாணத்தன்னைக்கு வந்துட்டு உங்கள் அண்ணங்க மண்டபத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணினாங்க, அப்போ இந்த பாண்டியனோட இன்னொரு முகத்தை அவங்க பார்ப்பாங்க. உங்கள் அண்ணங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் நல்லது தான். அதை கேட்டு இங்கே கோமதி சந்தோஷப்படவும் இங்கே மீனா, ராஜி, தங்கமேல் எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. அதை பார்த்த பாண்டியன், பாத்தியாப்பா பொம்பளைங்க 3 பேர் நீங்கள் ரெடியாகி வந்துட்டீங்க, ஆனால் இந்த பசங்களை பாரு இன்னும் ஆளக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா பழனி, செந்தில், சரவணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. அப்போ மெயினாக இருந்துட்டு அத்தை அரசியும் அவங்க கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லவும், ஓ அதனால தான் லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அரசி அவங்களுக்கு மேக்கப் போட்டதெல்லாம் போதும், சீக்கிரம் கூட்டிகிட்டு வடியாங்களே அப்படின்னு சொல்லி கோமதி கூப்பிடுறாங்க. இங்கே பழனி வெளியில் வரவும் அதை பார்த்துட்டு கோமதி, பாண்டியன் 3 மருமக எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழனியும் பிடிச்சி கிண்டல் பண்ணிட்டு கிச்சு கிச்சு மூட்டிட்டு மணமகனே மணமகனே வான்னு சொல்லிட்டு பாட்டு பாடி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து மொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பழனி இருந்துட்டு ஏன்பா சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரே வெக்கமாக வருது அப்படிங்கிறாரு. அப்போ அரசி இருந்துட்டு அம்மா எப்படி மாமா பார்க்க சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லவும், டேய் பழனி ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பார்த்தீங்கன்னா நடக்கெடுக்கிறாங்க. நீ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கடா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அரசி இருந்துட்டு மேக்கப் பண்ணது யாரு, நானாச்சே அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு சித்தப்பா இப்பவே வந்துட்டு உங்களுக்கு மாப்பிளக்கலை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பழனி சொல்லவும் உடனே ராஜி இருந்துட்டு நீங்க இருக்கிறத பார்த்தா வந்துட்டு இன்னைக்கே சித்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவீங்க போல இருக்கு. அடா சும்மா இருமா, எனக்கே வந்துட்டு ஏற்கனவே கூச்சமா இருக்குது, இதில் நீங்க வேற ஏமா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க அப்படிங்க. அப்ப தங்கமயில் இருந்துட்டு நான் வந்துட்டு சாமி கிட்ட நல்லா வேண்டி இருக்கேன், நீங்க வேணா பாருங்க இன்னைக்கு நம்ம போற காரியம் வந்துட்டு நல்லபடியா முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ கோமதி இருந்துட்டு அதுதாண்டி எனக்கும் ஆசை அப்படின்னு சொல்லவும், அப்போ பாண்டியன் இருந்துட்டு இப்படியே இங்கே நின்று ஆசைப்பட்டுட்டு இருந்தா போதுமா, நேரமாச்சு வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கூப்பிடுறாரு. இங்கே சக்திவேல் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து தொலைச்சிட்டு இருக்காங்க. அப்போ என்னது கார் வந்து இம்பிட்டு நேரமாச்சு யாரும் வெளியில் வர காணமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடியே வந்து முத்துவலோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா மாதிரி நீ தொடச்சு இந்த தூணே தேஞ்சு போல இருக்குது, நானும் பார்த்துட்டே இருக்கேன், எம்பிட்டு நேரம் தான் இதை தொடச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற என்ன கொழுந்தனாருக்கு பொண்ணு பார்க்குற கிளம்புற வரைக்கும் நான் தொடச்சிட்டே இருக்க வேண்டியதுதா. அக்கா கொழுந்தனாருக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க, கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அம்புட்டு ஆசையாக இருக்குது, ஆனால் எங்கே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நமக்கே வந்துட்டு இவ்வளோ ஆசையாக இருக்குன்னு சொல்கிறையே மாதிரி, அப்போ அத்தைக்கு வந்துட்டு எம்பிட்டு இருக்கும். ஆமாக்கா நிஜமாலுமே வந்துட்டு அத்தை ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வரவும் அக்கா அங்கே பாருங்க வராக அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பழனியை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லவும் தேங்க்ஸ், சரி நீ ஆத்தா எங்கே அப்படின்னு சொல்லி பழனி கேட்குறாங்க. உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி மாதிரி ஜாடா பண்ணுறாங்க. இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா யார்கிட்டயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. ஆமாண்ணா இப்போ தான் வந்துட்டு கிளம்புறோம், இனி ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா வாசலுக்கு வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு பழனி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இங்கே பாண்டியன் ஃபோன் பேசி முடிச்சுட்டு இங்கே பழனியை பார்க்கவும் பழனி அங்கே இருக்க அப்பத்தாவையே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இங்கே பாரு கோமதி காரில் இன்னும் இடம் இருக்குது, யார் வேணாலும் வரலாம், வரதா இருந்தால் வர சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போ கோமதி இருந்துட்டு அம்மா நீயும் வரையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பத்தான் இருந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. அப்போ மாறி இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, உங்கள் பசங்களை நினச்சி பயப்படுறீங்களா, அதெல்லாம் நம்ம சமாளிச்சுக்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்துவேல் ஒய்ஃப் இருந்துட்டு என்ன யோசனை சொல்கிறேன் நீயே அப்படிங்கவும், பின் என்னக்கா என்ன கொஞ்சம் கத்துவாங்க அவ்வளோதானே, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அத்தை, நீங்கள் சொன்னா கேளுங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மாறி சொல்கிறாங்க. இருந்தாலும் அப்பத்தான் இருந்துட்டு இல்லை நான் போகல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பழனி பார்த்து இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆத்தா நான் எப்படி இருக்கேன், என்னோட ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே ஆத்தா பார்த்தீங்கன்னா அப்படியே பழனிக்கு நெடுக்கெடுக்கிறாங்க. ஐயா இங்கே பாரு, நம்ம கும்பிட்ற சாமியோட ஆசீர்வாதமும் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு சாமியாக இருக்காங்க அப்பாவோட ஆசீர்வாதமும் நமக்கு வந்துட்டு எப்பவுமே இருக்கும்பா, நீ நல்லபடியாக போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லவும், இருந்தாலும் ஆத்தா நீ வந்துட்டு என் கூட வராதது வந்துட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருப்பா, என் உடம்பு இங்கே இருந்தாலும் வந்துட்டு என் மனசெல்லாம் வந்துட்டு உன் கூடயே தான் இருக்கும், எல்லாமே வந்துட்டு நல்லதாக தான் நடக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா, என்னோட ஆசீர்வாதம் வந்துட்டு உனக்கு எப்பவுமே இருக்குது. அவள் பழனி பார்த்தீங்கன்னா அப்போ தான் காலில் விழுகவும் நல்லாரியா நல்லாரு,
நீ நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. முத்துவேலு ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு ஆல் தி பெஸ்ட் குழந்தைனாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே பாண்டியனை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் யாரையோ பிடிச்செல்லாம் வந்துட்டு எங்கள் குழந்தைனாருக்கு கட்டி வச்சிடாதீங்க, நல்ல பொண்ணா அழகான பொண்ணா இருந்தால் மட்டும் மேற்கொண்டு பேசுங்க. ஆமாம் சொல்லிட்டேன். உடனே கோமதி எழுதிட்டு அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கிட்ட இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மாறி பார்த்தீங்கன்னா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகவும் சரி நீங்கள் ஆத்தாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி பார்த்தீங்கன்னா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாரு. இங்கே பசங்க பார்த்தீங்கன்னா குசு குசுன்னு பேசிட்டு அந்த முன்னாடி இருக்கிற காரில் நம்மளாம் ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அப்போ அரசு இருந்துட்டு அப்போ எந்தெந்த காரில் யார் யார் போகிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப வராங்க. அப்போ கோமதி எடுத்துட்டு என்னடா காரில் ஏற மாதிரி போனாங்க ஏன் திரும்பி வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாட்டி வந்துட்டு என்னடா யோசிக்கிறீங்க ஏறு அப்படின்னு சொல்லவும் இல்லை வண்டி வந்துட்டு கண்டிஷனாக இருக்கா இல்லையான்னு சொல்லி தான் பார்க்கறக்கு வந்தோம். நல்லா இருக்குது கண்டிஷனாக தான் இருக்குது, நீங்களே இந்த வண்டியில் போங்க நாங்கள் அந்த வண்டியில் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கடா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பார்த்தீங்கன்னா பின்னாடி போக உடனே பாண்டியன் இருந்துட்டு டேய் சரவணா நீ இந்த வண்டியில் இருக்கியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா தம்பிங்க அப்படின்னு சொல்லவும் டேய் அவனுக்கு அந்த வண்டியில் வரட்டும்டா, நீ வந்து இந்த வண்டியில் முன்னாடி இருக்கியோ அப்படிங்கிறாரு. இங்கே பழனி பார்த்தீங்கன்னா பசங்க கூடயே போகவும் டேய் பழனி நீ எங்கடா போகிற, நீயும் இந்த கார்லேயே ஏறு அப்படிங்கிறாங்க. எனது இதுலையா ஆமாண்டா ஏறுற சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு உடனே பின்னாடி போகிறாரு. அதை பார்த்துட்டு செந்தில் ஐயோ பாவண்டா மாம்சு. அப்போ கதை இருந்துட்டு நம்ம தப்பிச்ச ஒரு 1/2 மணி நேரமாக தான் எந்த அட்வைஸும் கேட்காம நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக போவோம் அப்படிங்கிறாரு. இங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கார் வந்துருச்சு பாருமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாரும் கார் விட்டு இறங்கி நிற்கவும் பொண்ணு வீட்டுக்காரங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணுறாங்க. இங்கே பழனி பார்த்தீங்கன்னா அக்கா பொண்ணு இங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய் என்னடா வந்து வராதான் பேசாம இருடா அப்படின்னு சொல்லி கோமதி மிரட்டுறாங்க. ஆனால் இங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்க்கவும் அப்போ பாண்டியன் இருந்துட்டு என்னது இப்படி பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லி பார்க்குறீங்களா? அது அப்படிதாங்க எங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா வந்துட்டு குடும்பத்தோட ஒன்றா போய் பேசி முடிக்கிறதா எங்களுக்கு வழக்கம். அப்போ கோமதி இருந்துட்டு எங்கள் பொண்ணோட மாப்பிள்ளையும் வந்து வர வேண்டியது இருந்துச்சு, ஆனால் அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி தான் வர முடியல அப்படின்னு சொல்லவும் சரி சரி வாங்க எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்துட்டு அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி பாண்டியன் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. பசங்க பொண்ணு மருமகன் சொல்லி எல்லாத்தையும் வந்துட்டு அறிமுகப்படுத்திட்டு இவன் தான் வந்துட்டு என்னோட மச்சான், இவனுக்கு தான் வந்துட்டு நாங்கள் பொண்ணு பக்கம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என் பசங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கணும், என்ன காரணமோ தெரியல கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிருச்சு. நம்ம பொண்ணோட தாய் மாமா இருந்துட்டு எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்துட்டு நாங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டு பொண்ணு பார்த்துட்ருக்கோம், ஆனால் என்ன பண்ணுறது ஜாதகம் தான் வந்துட்டு எங்களுக்கு சரியாக அமையல, அதுக்கப்புறம் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால தட்டி போயிட்டு இருந்துச்சு. அப்போ அங்கிருந்த பெரியவர் இருந்துட்டு அம்மா மாப்பிள்ளை வந்துட்டு உங்கள் மளிகை கடையில் வேலை பார்க்குறாரா அப்படின்னு சொல்லவும் இல்லை அவன் வேலையெல்லாம் பார்க்கல, என் பெரிய பையனும் இவனும் சேர்ந்து கடையை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். அதை கேட்ட இங்கே செந்தில் பார்த்தீங்கன்னா கதிரோட காது கடிக்கிறாரு. இங்கே பார்த்தியாடா சம்பளம் இல்லாத வேலைக்காரன் அப்படிங்கிறத வந்துட்டு அப்பா எவ்வளோ நாசுக்காக சொல்கிறாரு பாரு அப்படிங்கிறாரு. அப்போ பாண்டியன் வந்துட்டு நல்ல வியாபாரம் ஆகிற கடை எங்களுது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே பாண்டியன் ஸ்டோர்ஸ்ன்னு. இப்போ பொண்ணோட தாய்மாமா இருந்துட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸை பற்றி வந்து கேள்விப்படாதவங்க குணக்குடியில் யாராவது இருப்பாங்களா? ஆமாம்மா சரியா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சிரிக்கவும் ஆமாங்க எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சொந்த பிள்ளைங்களே எப்படியோ போட்டுன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த காலத்தில், ஆனால் மச்சான் வந்துட்டு நீங்கள் இம்புட்ட அக்கறையாக இருக்கீங்களே இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட பாண்டியன் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் வந்துட்டு பழனியை எப்பவுமே வந்துட்டு என்னோட மச்சானா நினச்சதே இல்லை, என் பசங்களில் ஒருத்தனா தான் நான் எப்பவுமே நினைப்பேன். உடனே அதை கேட்ட பழனி இருந்துட்டு சைடில் செந்தில் பார்த்துட்டு மாப்பிள்ளை பார்த்தியா எப்படி போய் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் பிள்ளைங்கள மாதிரி நடத்துறது கிடையாது, இதில் வந்துட்டு என்ன வேற புள்ள மாதிரி நடத்துறாரா அப்படின்னு சொல்லி குசுன்னு சொல்கிறாரு. உடனே பொண்ணோட அப்பா இருந்துட்டு என்ன சொல்கிறாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ செந்தில் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்போ காது இருந்துட்டு மாமா சும்மா இருங்க அப்பா கண்டுபிடிச்ச போகிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பெரியவர் இருந்துட்டு சரி மாப்பிள்ளையோட அண்ணனுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மாப்பிள்ளையோட அப்பா இருந்துட்டு அப்பா நீங்கள் பேசாமல் இருங்க, அதை பற்றி நான் வந்துட்டு ஏற்கனவே அவங்க கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கோமதி இருந்துட்டு திரும்ப இன்னொரு டைம் வேணால் நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம், எங்கள் குடும்ப பிரச்சனை வந்துட்டு ஊரறிஞ்ச விஷயந்தான், அதில் வந்துட்டு மறைக்கிறக்கோ புதுசாக சொல்கிறக்கோ வந்துட்டு எதுவுமே இல்லைங்க, எங்கள் அண்ணனுங்களுக்கும் எங்களுக்கும் வந்துட்டு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, எங்கள் குடும்பம் தனி அவங்க குடும்பம் தனி. அப்போ பாண்டியன் வந்துட்டு ஆமாங்க அவங்க கல்யாணத்துக்கு வருவாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது, அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலையும் கிடையாது, ஒரே ஒரு விஷயந்தாங்க என் மச்சா பழனியோட கல்யாணத்தை வந்துட்டு ஜாமுன்னு நடத்தணும், அது ஒன்று தான் எங்களோட மனசில் இருக்குது. என் மறுபடியும் பழனி பார்த்தீங்கன்னா சைடில் செந்தில் பார்த்துட்டு டேய் மாப்பிள்ளைங்களா மச்சான் பேசாத நம்பலாமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கதிர் இருந்துட்டு நம்புங்க ஆனால் கொஞ்சம் குறைவாக நம்புங்க அப்படிங்கிறாரு. ஆனால் சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா அப்பா வந்துட்டு நீங்கள் தாராளமாக நம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்த பொண்ணோட அப்பா என்னது மாப்பிள்ளை வந்துட்டு மறுபடியும் எமோஷனல் ஆகிட்டே இருப்பவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு இந்த பசங்க மருமக எங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. இங்கே பாண்டியன் இருந்துட்டு பழனியை பற்றி வந்துட்டு நானே பேசக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன், பழனி வந்துட்டு ரொம்ப தங்கமான பையங்க, ரொம்பவே பாசக்காரன், அவனுக்கு சூது அதெல்லாம் எதுவுமே தெரியாது, எங்கள் குடும்பத்து மேலே எல்லாத்து மேலேயும் வந்துட்டு ரொம்பவே பாசமாக அக்கறையாக இருப்பான், நீங்கள் உங்கள் பொண்ணை மட்டும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவன் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்குவான், உங்கள் பொண்ணை வந்துட்டு தங்கமாக வச்சு தாங்குவான்,
அதை கேட்ட பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு ஜாதகம் பொருத்தமாக வந்துட்டு நல்லா தான் இருக்குது, மாப்பிள்ளையும் பொண்ணு வந்துட்டு ஒருத்தர் பார்க்கட்டும், பிடிச்சிருந்தா நம்ம மேற்கொண்டு பேசலாம் அப்படிங்கிறாரு. அப்போ பொண்ணோட அம்மா வந்துட்டு அங்கே நிற்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட போமா மஞ்சுளாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பழனியை பிடிச்சி உழுக்குறாங்க. மாம்சு வெக்கப்படுறீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லவும், டே ஏன்டா நீங்கள் வேற அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக வெக்கப்படுறாரு. அதை பார்த்துட்டு இங்கே மொத்த குடும்பம் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பொண்ணு வெளியில் வரவும் அதை பார்த்துட்டு பழனி பயங்கரமாக வெக்கப்பட்டுட்டு காலில் கோலம் போட்டுட்ருக்காரு. அதை பார்த்து செந்தில், என்ன மாம்சு காலில் கோலமெல்லாம் போட்டுட்ருக்கேன், முதல்ல பொண்ணாப்பாரு அப்படிங்கிறாரு. இங்கே பழனியோ குனிஞ்சத்தெல்லாம் நிமிராமல் இருக்கவும் இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாருங்க மாமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ பொண்ணு வந்து எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லவும், சரி உட்காரமா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா பழனி பார்க்காம இருக்கவும் எல்லாரும் பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ பாண்டியன் இருந்துட்டு, டே பாருடா பொண்ணை பாருடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கோமதி இருந்துட்டு உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மஞ்சுளா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, அம்மா அத்தைக்கு தான் வந்துட்டு பேர் தெரியுமே அப்புறம் எதுக்கு கேட்குறாங்க. அதை கேட்ட ராஜி, இல்லைக்கா அவங்க நல்லா பேசுகிறாங்களா குரலெல்லாம் நல்லா இருக்காங்களா சொல்லி டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓ பழைய டெக்னிக், ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க. இப்போ கோமதி இருந்துட்டு, இவன் தான் என்னோட தம்பி, இவனுக்காக தான் வந்துட்டு பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பொண்ணை பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு நீயும் என் தம்பி நல்லா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொண்ணோட அப்பா இருந்துட்டு, அந்த காலம் மாதிரியெல்லாம் கிடையாதுல்ல, இப்போது மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணுக்கிட்ட தனியாக பேசுறதை பேச சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஐயா அதெல்லாம் வேண்டாங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பழனி பார்த்தீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சிடுறாரு. அப்போ கோமதி இருந்துட்டு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேட்டி அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதை பார்த்துட்டு இங்கே பொண்ணே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் வந்துட்டு என்னடா பேசணுமா பொண்ணுகிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுட்டு ஆமாம் மச்சான் அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்டு மொத்த குடும்பம் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. சரி வெக்கப்படாத போடா போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பழனி பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்கிட்டு நிற்கவும், போடா போய் தைரியமாக பேசு வெக்கப்படாமல் பேசு அப்படின்னு சொல்லி பாண்டியன் அனுப்பிச்சு வைக்கிறாரு. இவங்க 2 பேரும் தனியாக வந்துட்டு, இங்கே பாருங்கள் என் பேர் பழனிவேல் அப்படின்னு சொல்லவும், தெரியுங்க என்னோட பேர் வந்துட்டு மஞ்சுளா. அதை கேட்ட பழனி, எனக்கும் தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு என் மச்சானோட மளிகை கடையில் தான் வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்கேன், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியுங்க எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொன்னார். ஓ சரி ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மளிகை கடை வேலையும் வந்துட்டு ஒரு வேலை தானே. அதை கேட்ட பழனிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே வீட்டுக்குள்ளே எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்னது ஒரு வேளை கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு தான் வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கம்மையில் ராஜி மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியனும் வாட்சை பார்த்துட்டு என்ன போய் இந்நேரமாச்சு இன்னைக்கு காணும் அப்படின்னு சொல்லி கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாளைக்கான எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை. நன்றி.